ஆல் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் உங்களுக்கு மொத்தமாக 4 சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸ் 1 2 இன்க்ரீடியன்ஸில் வச்சுட்டு குக்கீஸ் செய்ய போகிறோம். சர்ப்ரைஸ் 2 இதில் சுகரே ஆட் பண்ண மாட்டோம். சர்ப்ரைஸ் 3 மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபேவரட் பிஸ்கெட் பண்ண போகிறோம். 4 ஒன்றில் செய்யாமல் நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 பொருள் இருந்தால் போதும், ஒரு குக்கீஸ் சூப்பராக நம்ம பண்ணிடலாம். நான் 3 டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்கு தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தேக்கரண்டி 1 டேபிள் ஸ்பூன். இதில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் பாதம், முந்திரி, பிஸ்தா அண்ட் வால்நட் இது எடுத்திருக்கேன். அரை ஸ்பூனுக்கு பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட், அப்புறம் வாட்டர் மெலன் சீட். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இது கூட சுகர் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸ்வீட்னஸ்க்கு நான் ஹனி இங்கே ஆட் பண்ண போகிறேன். இது காட்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டில் தும்பம்பூ தேன். இது கோல்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க, ஸோ அதனால் இதை நான் வாங்கியிருக்கேன். இதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நல்ல ஸ்வீட்னஸும் இறங்கியிருக்கும். 2 கையிலையுமே ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு குட்டியாக பால் ஷேப் பண்ணிவிட்டு அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சைடில் பார்த்திங்கன்னா கிராக் விழாமல் சூப்பராக வரும். நான் எல்லா ஃப்ளேவர்லேயும் பார்த்தீங்கன்னா 2 குக்கீஸ் தான் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டுறேன். நீங்கள் நிறைய வேணும்னா நிறைய பேட்டர்ஸ் போட்டு பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர்ன்ஸ்க்கு நான் ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டலில் ஒரு ப்ரெஸ் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், பேட்டர்ன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நட்ஸ் ப்ளஸ் ஹனி, ட்ரை நட்ஸ் போட்டிருக்கேன். ட்ரை நட்ஸ் நான் மிக்சட் நட்ஸாக போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு நட்ஸ் கூட பவுடர் பண்ணி ஹனி கூட மிக்ஸ் பண்ணி குக்கீஸாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே ஜாரில் நான் ஓட்ஸை பவுடர் ஆக்க போகிறேன். 4 பீஸ் நாட்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பெரிய பனானா எடுக்கிறீங்கன்னா 2 போடுங்க, இல்லைனா 1 போடுங்க. இதை நல்லாவே நம்ம ஃபோக் ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓட்ஸ் நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பவுடர் பண்ணல, ஜஸ்ட் ஒரு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த கோர்ஸ் டெக்ஸ்சர் பிடிக்கலன்னா நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய பேர் முழுசாகவே ஓட்ஸ் போடுவாங்க. ஸோ பைட் பண்ணும்போது குழந்தைங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. அதனால தான் நான் கோர்ஸாக பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு கரெக்டான பதத்தில் வந்துச்சு. அகெயின் 2 கையிலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த 1 டேபிள் ஸ்பூன் இருக்குதுல்ல, மெஷர்மெண்ட்காக இது எடுத்திருக்கேன். இது ரோல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அகெயின் இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் வைக்கிறேன். இதெல்லாமே மொத்தமாக செஞ்சு முடிக்கவே ஒரு 30 மினிட்ஸ் கூட போதாது. ஜஸ்ட் ஓட்ஸை பவுடர் பண்ணிவிட்டு பனானா மேஷ் பண்ணிவிட்டு 2த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு பிலோவிலேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் தேர்டு பார்த்திங்கன்னா கோகோனட் எடுத்திருக்கேன். கோகோனட் பின்னாடி தோல்லாம் சீவ தேவையில்லை. நான் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேங்காய். ஸோ அதுலேயே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு அதோடைய டெக்ஸ்சரு. பேக் சைடில் ஒயிட்டாக இருந்தது. ஸோ நான் தோல்லாம் எடுக்கலை. இது கூட பார்த்திங்கன்னா கிமியா டேட்ஸ் 6 பீஸ் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் நார்மல் டேட்ஸாக எடுத்திங்கன்னா அதெல்லாம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா சோக்கான பிறகு டேட்ஸை மட்டும் எடுத்து கோகோனட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு டேட்ஸ் சாஃப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே ஆட் பண்ணலாம். அதனால தான் நான் கிமியா டேட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஜூஸ் போடுறதுக்கெல்லாம் இந்த டேட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சேம் 1 டேபிள் ஸ்பூனில் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது லைட்டாக ஃபிங்கர்லேயே பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ சுகரே இல்லாமல் நீங்கள் டயட்க்கு கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் இந்த பேட்டரில் நான் ரோல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை நம்ம இப்போ பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பேனில் சால்ட் எல்லாம் போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இப்போ இது ரொம்பவே ஹீட்டாக இருக்குது. நான் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். ஸோ ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கிளாத் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுங்கள் உள்ளே வைக்கும் போது. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்தாலே போதும். சூப்பராக நமக்கு இது ரெடி ஆகிடும். இந்த பாத்திரம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ரொம்ப ஹீட்டாக இருக்கிறத ஹேண்டில் பண்ண முடியலன்னா அந்த பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணாமல் கூட நீங்கள் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், சால்ட்டெல்லாம் போட்டுட்டு. ஸோ நல்லா ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் கூல் டவுன் பண்ணிவிட்டேன். அந்த நட்ஸ் பிஸ்கெட் பார்த்திங்கன்னா அதோடைய கலர் சேஞ்சஸ் தெரியுது. நல்லாவே பேக் ஆகிடுச்சு.
ஸோ இதோட டெக்ஸ்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் ப்ளஸ் ஹனி இது ரொம்பவே நல்லா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாகவுமே வந்திருக்கு. செகண்ட் வந்து டேட்ஸ் அண்ட் கோகனட் குக்கீஸ் அதுவுமே நல்லாயிருக்கு. தேர்டு வந்து பனானா அண்ட் ஓட்ஸ் இது 3மே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பேருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சி காலி பண்ணிட்டாங்க. செகண்ட் டைமும் வந்து கேட்டிருக்காங்க. நான் அதை கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி போடுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.